எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தேவன் கொடுத்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உயர்வில இருந்த இந்த மனிதன், உயர்ந்த இடத்தில் இருந்த மனிதன் கீழே விழுகிறான். காரணம் என்ன? அவனுடைய அலட்சியமான காரியம்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையே, நீ அலட்சியமா இருப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையானது சீர்கெட்டதாய் மாறிவிடும். நீ அலட்சியமா இருப்பாயானால் தேவ சித்தத்தை உன்னால் செய்ய முடியாது. நீ அலட்சியமா இருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தையை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. நீ அலட்சியமா இருப்பாயானால் தேவ சத்தத்தை உன்னால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்.